ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி ஜாப்பனீஸ் ரெசிபி சூஷி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சூஷி அரிசி எடுத்திருக்காங்க. அதை 2 கப்பு அளந்து எடுத்துக்கிறேன் நான். அளந்து எடுத்த அரிசியை ஒரு 5 தடவை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ரொம்ப பிசைஞ்சு வாஷ் பண்ணக்கூடாதுங்க. வாஷ் பண்ண அரிசியை அப்படியே ஒரு பவுலில் போட்டுக்கிறேன். 2 கப்பு அரிசிக்கு 3 கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேன். மூடி வச்சு சின்னதாக எரிகிற ஸ்டவ்வில் அப்படியே வச்சிடலாம். அது அப்படியே வேகட்டும். டோஃபு எடுத்துருக்காங்க. டோஃபை கழுவிட்டு அமுத்தி அதில் இருக்க தண்ணியெலாம் எடுத்துட்டு இந்த மாதிரி நீல வாக்கில் 3ஆக கட் பண்ணி வச்சுக்கலாம். அரிசி அப்படியே சிம்மில் தாங்க வைக்கணும். நம்ம கிண்டி விடணும்னு அவசியம் இல்லை. அப்படியே சிம்மிலே வச்சு மூடி வச்சிட்டா போதும், வெந்துடும் அது. தண்ணி பொங்கி கீழே போகாமல் இருக்கணும். அதே தண்ணி சரியாக போயிடும். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் உப்புத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன். 3/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் எல்லாமே கலக்கிக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் போட்டுக்கிறேன். போட்டு எல்லாம் கலக்கிட்டு இந்த டோஃபுலாம் அதில் நல்லா டிப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ரைஸ் வினிகர் எடுத்திருக்கேன். 4 டேபிள் ஸ்பூன் ரைஸ் வினிகர் எடுத்துக்கலாம். மூணு டீஸ்பூன் சர்க்கரை போட்டிருக்கேன். 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். அப்படியே நல்லா கலக்கி விட்டு ஒரு 10 செகண்ட் மைக்ரோ ஓவனில் வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாங்க. 10 செகண்ட் வச்சிங்கன்னா போதும். சர்க்கரையெல்லாம் கரையணும். அதுக்காக நான் zucchini ஒன்றும் கேரட் ஒன்றும் எடுத்திருக்கேன். அது இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கலாம். அவகேடோ ஒன்று எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம ரெடி பண்ண டோஃபும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். லெட்யூஸும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ரைஸ் பாருங்கள் கரெக்டாக வெந்துருச்சு. எனக்கு 20 நிமிஷத்துக்கு கரெக்டாக வெந்துருச்சு. நம்ம கலக்கி வச்சுருக்கோம் பாருங்கள் ரைஸ் வினிகர், அதை கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸில் போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். நல்லா அப்படியே திருப்பி போட்டு சாதத்தை அப்படியே அந்த பக்கம் இந்த பக்கம் திருப்பி நம்ம அந்த ரைஸ் வினிகர் சாதத்தில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கலக்கி விட்டுக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிறது எல்லாமே போட்டுட்டோம். டேஸ்ட் பண்ணிங்க. உங்களுக்கு புளிப்பு கொஞ்சம் கம்மியாக வேணும்னா கம்மியாக போட்டுக்கோங்க, அதிகமாக வேணும்னா அதிகமாக போட்டுக்கோங்க. மறுபடியும் 2 டேபிள் ஸ்பூன் ரைஸ் வினிகர் ஒரு பவுலில் எடுத்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் எடுத்துருக்கேன். 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் போட்டிருக்கேன். 1/4 டீஸ்பூன் எள்ளு போட்டுக்கலாம். அதை அப்படியே நல்லா கலக்கி எடுத்து வச்சுக்கலாம். டிப்பிங் சாஸ் இது. ஒரு பட்டர் பேப்பர் போட்டிருக்கேன். அதில் சூஷி சீட் எடுத்து வச்சுருக்கலாம். இது கடல் பாசிங்க, அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். கை தண்ணியில் நல்லா டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அரிசியில் கை வைக்கலாம். பாருங்கள் தண்ணியில் இந்த மாதிரி கையை நனைச்சிக்கணும். அப்போ அரிசி பிசு பிசுன்னு ஒட்டுதுங்க இந்த அரிசி சாதம். அதனால் நல்லா கையை நனைச்சிட்டு அதுக்கப்புறமா வச்சுக்கலாம். அப்படியே கையில் ஒரு கம்மு மாதிரியே ஒட்டிக்குது ரைஸு. இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் நம்ம உள்ளார வைக்கிறதுக்கு ஸ்டஃபிங் டோஃபு, zucchini, கேரட்லாம் வச்சுக்கலாம். மேலே கொஞ்சமாக சாஸ் போட்டுக்கலாம். இது அப்படியே சுருட்டிக்கலாம். இந்த மாதிரி நம்ம வெறும் கையில் சுருட்டினோம்னா அந்த ஷீட்டில் கையில் இருக்க தண்ணியில் ஒட்டி சொதன்னு ஆயிரும் அது. அதனால் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். அப்படியே சுருட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய சூஷி ரெடி ஆயிடுச்சு. அதை அப்படியே சுருட்டி எடுத்து வச்சிடறேன். அடுத்தது லெட்யூஸ்லாம் போட்டு இன்னொரு சூஷி எப்படி ரெடி பண்ணுறதுன்றதையும் காமிச்சிட்றேன் நான். லெட்யூஸ் பிடிக்காதவங்க இதோட வச்சுக்கோங்க. லெட்யூஸ் பிடிச்சவங்க லெட்யூஸ் போட்டு வச்சுக்கலாம். அதே போல் வெஜ் மயோனீஸும் இருக்குது. அந்த வெஜ் மயோனீஸும் போட்டு எப்படி செய்கிறதுன்னு காமிச்சிட்றேன். சூஷி சீட் எடுத்து போட்டுக்கலாம். கை தண்ணியில் நனைச்சிட்டு சாதம்லாம் அப்ளை பண்ணிக்கலாம். அது மேலே வெஜிடபிள்ஸு எல்லாமே வச்சிடலாம். லெட்யூஸும் வச்சுக்கிறேன். சாஸ் கொஞ்சம் போட்டுக்கலாம். அது மேலே மயோனி கொஞ்சம் போட்டு அது அப்படியே சுருட்டிக்கலாம். இப்படி டைட் பிடிச்சி அப்படியே சுருட்டிக்கலாம். இந்த கடல் பாசி சும்மாவே ஸ்டவ்வில் போட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சு கடாயில் நல்லா எண்ணெய் சும்மா லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணி வறுத்துட்டு உப்பு காரம் போட்டு சாப்பிட்டிங்கன்னா கூட பிடிக்கிறவங்களுக்கு பிடிக்குங்க. யாராவது விருப்பமாக சாப்பிட்டிங்கன்னா நல்லாவே சாப்பிட்லாம் இது.
கத்தி வந்து தண்ணியில் நனைச்சிட்டு டிஷ்யூ பேப்பரை வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம். இதனோட இந்த ஷீட்டோட டேஸ்ட்டு பிடிச்சவங்களுக்கு இந்த சூஷி ரொம்ப பிடிக்குங்க. ஷீட்டோட டேஸ்ட் பிடிக்காதவங்களுக்கு கண்டிப்பாக சூஷியும் பிடிக்காது. அவ்வளோதான், கட் பண்ணதெல்லாம் அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். டிப்பிங் சாஸ் வச்சுருக்கேன், அப்படியே டிப் பண்ணி சாப்பிட வேண்டியது தான். அவ்வளோதான், சூஷி ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த ஷீட் வேண்டான்னு நினைக்கிறவங்க சும்மா ஒரு கிளிங் கிராப்பில் வச்சு எப்படி ரைஸை மட்டும் சுற்றுறதுன்னு பார்க்கலாம். ரைஸ் போட்டுக்கலாம். நல்லா அப்ளை ஒரு 1/4 டீஸ்பூன் சோயா சாஸ், 1/4 டீஸ்பூன் எள்ளு போட்டு நல்லா ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி ஒரு மேஷ் பண்ணிக்கலாம். அது அப்படியே அகலமாக பரப்பிட்டு அது மேலே நம்ம உள்ளார ஸ்டஃபிங்லாம் வச்சு அப்படியே சுருட்டிக்கலாம். நம்ம ஷீட் மட்டும் வைக்கிறது இல்லைங்க, அதுக்கு பதிலாக இந்த மாதிரி செய்துக்கலாம். எனக்கு வந்து அந்த ஷீட்டோட ஸ்மெல் பிடிக்காது, அதனால் நான் அந்த ஷீட் சாப்பிட மாட்டேன். இந்த மாதிரி செய்துக்கிறேன். அவ்வளோதான், கட் பண்ணிக்கலாம் செய்துட்டு. அப்படியே அந்த ரைஸ் பாருங்கள் ஒரு கம்மு மாதிரி இருக்குது. அப்படியே நல்ல ஒரு பிடிப்பு வந்து பிடிச்சிக்கிச்சு. மேலாக அந்த டிப்ஸிங் சாஸ் வந்து கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, சூஷி ரெடி. தேங்க்யூ.